திமுக பொதுச் செயலாளரும் தமிழக நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் வீடு காட்பாடி காந்தி நகரில் உள்ளது. இந்த வீட்டில் அவரது மகனும் வேலூர் மக்களவை தொகுதி உறுப்பினருமான கதிரானந்த் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் குழு, சிஆர்பிஎஃப் காவலர்கள் பாதுகாப்புடன் அமைச்சர் துரைமுருகனின் வீடு மற்றும் கதிரானந்துக்கு சொந்தமான கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரி மற்றும் துரைமுருகனின் நெருங்கிய கட்சி பிரமுகருமான பூஞ்சோலை சீனிவாசன், இவரது உறவினர் தாமோதரன் ஆகியோர் வீடுகளில் வெள்ளிக்கிழமை சோதனை மேற்கொண்டனர். இதனிடையே அமலாக்கத்துறை சோதனை குறித்து உங்களுக்கு எவ்வளவு தெரியுமோ அவ்வளவுதான் எனக்கும் தெரியும். இந்த சோதனைக்கு யார் வந்துள்ளார்கள் என்பது தெரியவில்லை. யாரும் வீட்டிலும் இல்லை. 2 பணியாளர்கள் மட்டுமே உள்ளனர். அவர்களுக்கு சோதனை செய்ய வந்திருப்பவர்கள் எந்த துறையை சேர்ந்தவர்கள் என்ற விவரங்கள் கூட தெரியாது என்று செய்தியாளர்களிடம் அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிரானந்த் போட்டியிட்டார். அப்போது 2019ஆம் ஆண்டு மார்ச் 30ஆம் தேதி அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி ரூபாய் 10 லட்சம் ரொக்கத்தை பறிமுதல் செய்தனர். இதன் தொடர்ச்சியாக கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரி மற்றும் பூஞ்சோலை சீனிவாசன் உறவினர் தாமோதரன் வீடுகளில் நடத்தப்பட்ட சோதனையில் வாக்காளர்களுக்கு வழங்க வைத்திருந்ததாக ரூபாய் 11,51,800,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதில் சுமார் ரூபாய் 9 கோடி அளவுக்கு 200 ரூபாய் புத்தம் புதிய நோட்டுகளாக இருந்தன. இதையடுத்து வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க முயன்றதாக காட்பாடி காவல் நிலையத்தில் தேர்தல் செலவு கணக்கு பார்வையாளர் முத்து சிலுப்பன் அளித்த புகாரின் பேரில் கதிரானந்த், பூஞ்சோலை சீனிவாசன், தாமோதரன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கின் விசாரணை வேலூர் JM 1வது நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. அதேபோல் முறைகேடாக பணம் பதுக்கியது தொடர்பாக பூஞ்சோலை சீனிவாசன், தாமோதரன் ஆகியோர் மீது விசாரணை நடந்து வருகிறது. மேலும் புத்தம் புதிய ரூபாய் நோட்டுகள் பதுக்கி வைத்திருந்தது தொடர்பாக பூஞ்சோலை சீனிவாசன், தாமோதரன் மற்றும் காட்பாடி இந்தியன் வங்கி செஸ்ட் கிளை மேலாளர் தயாநிதி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். 2019ஆம் ஆண்டு வருமான வரித்துறை சோதனை நடத்திய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது சோதனை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் சோதனை என்ற பெயரில் மத்திய பாஜக அரசு தாக்குதலை நடத்தி வருகிறது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இரா முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார். கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து கேஸ் டேங்கர் லாரி வெள்ளிக்கிழமை அதிகாலை கோவை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அந்த டேங்கரில் 18 டன் LPG கேஸ் இருந்தது. கோவை அவினாசி சாலையில் உள்ள பழைய அண்ணா மேம்பாலத்தின் மீது இந்த லாரி உப்பிலிப்பாளையம் நோக்கி செல்லும் வழித்தடத்தில் திரும்ப முயன்றது. அப்போது இந்த லாரியில் இருந்த இணைப்பு பகுதி துண்டிக்கப்பட்டு பின்னால் இருந்த எரிவாயு டேங்கர் கீழே உருண்டு விழுந்து விபத்துக்குள்ளானது. தொடர்ந்து அதிலிருந்து எரிவாயு கசிவு ஏற்பட்டது. சில மணி நேர போராட்டத்துக்கு பிறகு வாயு கசிவு நிறுத்தப்பட்டது. சுமார் 8 மணி நேர போராட்டத்துக்கு பின்னர் அந்த டேங்கர் தூக்கி நிறுத்தப்பட்டுள்ளது. விபத்துக்குள்ளான டேங்கரை மீட்பதற்கு தீயணைப்புத்துறையினர், போலீசார் இணைந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். டெல்லியில் 1675 அடுக்குமாடி குடியிருப்புகளை பயனாளிகளுக்கு வழங்குதல், டெல்லியில் உலக வர்த்தக மையம் திறப்பு, வீர சாவர்கர் கல்லூரி அடிக்கல் நாட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு மேம்பாட்டு திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி வெள்ளிக்கிழமை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, நானும் எனக்காக ஓர் அரண்மனையை கட்டியிருக்கலாம், ஆனால் என்னை பொறுத்தவரை எனது நாட்டு மக்களுக்கு நிரந்தர வீடுகள் கிடைக்க வேண்டும் என்பதே எனது கனவு என்று பேசினார். கடும் குளிர் காரணமாக வட இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் வெள்ளிக்கிழமை காலை அடர்பனி மூட்டம் நிலவியதால் டெல்லியில் 100 விமான சேவைகள் தாமதமாகின. வட இந்தியாவில் பல்வேறு ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டன. மணிப்பூர் இனக்கலவரம் தொடர்பாக நான் மன்னிப்பு கோரியதை அரசியலாக்குபவர்கள் மாநிலம் அமைதியின்றி இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களே. அதைத்தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். எதிர்க்கட்சிகளுக்கு எந்த கொள்கையும் இல்லை. எனது வேதனையையும் துயரத்தையும் வெளிப்படுத்தும் வகையில் நான் பேசியிருந்தேன். வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்கள், தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்தவர்கள் ஆகியோரிடமே நான் மன்னிப்பு கோரினேன். பயங்கரவாதிகளிடம் நான் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும்? நான் மன்னிப்பு கோரியது அப்பாவி மக்களிடமே என்று மணிப்பூர் முதல்வர் பிரேன் சிங் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான கடைசி மற்றும் 5வது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய பேட்ஸ்மேன்கள் ரன் சேர்க்க முடியாமல் ஏமாற்றம் அளித்தனர். முதல் இன்னிங்ஸில் இந்தியா 185 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்ற நெருக்கடியில் இந்தியா விளையாடி வருகிறது. இதில் வெல்வதன் மூலம் தொடரை இந்தியா சமன் செய்து பார்டர் கவாஸ்கர் டிராபியை தக்க வைக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போட்டியில் கேப்டன் ரோஹித் சர்மா விளையாடவில்லை. பும்ரா கேப்டன் பொறுப்பை ஏற்றுள்ளார் என்பது கவனிக்கத்தக்கது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து மதுரையில் தடையை மீறி நீதி யாத்திரை செல்ல முயன்ற நடிகை குஷ்பு உட்பட 500க்கும் மேற்பட்ட பாஜக மகளிர் அணியினரை போலீசார் கைது செய்தனர். யாத்திரைக்கு முன்பாக செய்தியாளர்களிடம் பேசிய குஷ்பு, தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உள்ளது. அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்துக்கு முதல்வர் நேரடியாக மன்னிப்பு கேட்கும் வரை விடாமல் போராடுவோம் என ஆவேசமாக பேசினார். இதனிடையே மதுரையில் பாஜக மகளிர் அணியினரை கைது செய்தது தொடர்பாக சனிக்கிழமை தமிழக ஆளுநரை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக அகில இந்திய பாஜக மகளிர் அணி தலைவியும் MLAவுமான வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். மதுரையில் தடையை மீறி நீதி யாத்திரை நடத்த முயன்று கைதான நடிகை குஷ்பு மற்றும் பாஜகவினர் ஆடுகள் அடைக்கப்பட்டிருந்த
மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த மண்டபத்தின் ஒரு பகுதியில் ஏற்கனவே ஆடுகள் அடைத்து வைக்கப்பட்டிருந்தன. மண்டபத்துக்கு பாஜகவினர் அழைத்து வரப்பட்ட பிறகும் வெளியே இருந்து 100க்கும் மேற்பட்ட செம்மறியாடுகள் மண்டபத்துக்குள் கொண்டு வரப்பட்டன. இதனால் மண்டபத்துக்குள் ஆடுகளின் சத்தமும் ஆடுகளின் கழிவுகள் காரணமாக துர்நாற்றமும் வீசியது. இதனால் குஷ்பு மற்றும் பாஜகவினர் தங்களை வேறு மண்டபத்துக்கு மாற்றக் கோரி போலீசாரிடம் கேட்டுக்கொண்டனர். இதை வலியுறுத்தி கோஷமும் எழுப்பினர். ஆடுகள் அடைக்கப்படும் மண்டபத்தில் தங்களை அடைத்து போலீசார் அவமானப்படுத்துவதாக பாஜகவினர் குற்றம் சாட்டினர். இதன் காரணமாக அங்கு பரபரப்பு ஏற்பட்டது.